ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் லீவுங்க. இந்த லீவுனால நாங்கள் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால நான் என் பிள்ளை எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே பார்க்குக்கு கிளம்பி வந்துட்டோம். சரி, பார்க்கு ஃபஸ்ட் டைம் என் பிள்ளையை கூப்பிட்டு போகிறேன். இவள் கொஞ்சம் வளர்ந்தனால சரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு ஜாமான்லாம் விளையாடுறதுக்கு அவள் நல்லா ஆசைப்படுவாள். அதனால நாங்களும் அதில் மரக்குதிரை, அப்புறம் சறுக்கு மரம், அப்புறம் இந்த கம்பி மாதிரி இதில் ஏறுறது, இது எல்லாமே கூப்பிட்டு போகணும். அவளும் அந்த மற்ற பசங்க எல்லோரும் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது அவளும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தாள். சுற்றி வரைக்கும் பார்க்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தால் அவளுக்கு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வீட்டில் கிடந்து ரெஸ்ட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் பார்க் இருந்துச்சுன்னா பார்க் கூட்டுவாங்க. குழந்தைங்க நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மொபைல் ஃபோனை பார்க்கணுன்னே நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தா. ஸோ இவ்வளோ நல்லா ஜாலியாக பார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்டே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவள் நல்லா ஜாலியாக தான் விளையாண்டுட்டு இருந்தா. பட் விளையாட எங்களுக்கு டயர்ட் ஆகிட்டு சரி பார்க்க முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போய் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தா, ஆனால் 1 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம வெளியே வரும்போது என்னடா சாப்பிட்லான்னு உங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். ஆனால் நான் பார்த்த விஷயத்த நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆகிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க முடிச்சுட்டு வெளியே பார்த்த உடனே பருத்திப்பால் கடையை பார்த்தீங்க. எனக்கு உண்மையிலே குழந்தைக்கும் சேர்த்து நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நான் ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த அண்ணா கிட்டே இருக்கக்கூடிய பருத்திப்பாலில் தொடங்கி சூப்பு, லட்டு, அப்புறமா கொழுக்கட்டை வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுருந்தது முளைக்கட்டின பயிறு, அப்புறமா சுண்டல்னு எல்லாமே விதவிதமாக வச்சுருக்காங்க. அவங்க வச்சுருக்க எல்லா உணவுகளுமே நம்ம 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக தைரியமாக நீங்கள் அந்த பொருள் எல்லாமே கொடுக்கலாம். அதே மாதிரி இதோட விலைகளும் கேட்டிங்க அப்படின்னா விலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ எல்லாமே பருத்திப்பால் அந்த பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க. அந்த பெரிய கிளாஸுமே 40 ரூபா. அப்புறமா இந்த லட்டு, கொழுக்கட்டை இது எல்லாமே 20 ரூபா தாங்க. ஸோ இந்த லட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. சீரியஸாக என் பிள்ளைக்கு ஒரு லட்டு கொடுத்தாங்க. அவள் அவ்வளோ நேரம் விளையாடி டயட்டில் ப்ரோட்டீன் வேணும் பார்த்தீங்களா, அதனால இந்த லட்டு வேர்க்கடலையில் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அவளுக்கும் பருத்திப்பால் கொடுத்தோம். குழந்தைக்கு பருத்திப்பால் கொடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ 1 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு பருத்திப்பால் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பருத்திப்பால் நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறீங்க அப்படின்னா பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த பருத்திப்பாலில் இருக்குது. உங்களுக்கு கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பருத்திப்பால் தாராளமாக குடிக்கலாங்க. ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் பருத்திப்பாலை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க யோசிக்கிறோம் சில சமயம். ஆனால் நம்ம பானிபூரி, அப்புறமா பேல்பூரி, காளான் இதெல்லாம் வெளியே நிற்கும்போது நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நேரம் எங்களால் வெளியே நின்று சாப்பிட முடியலைங்கிறனால கொஞ்சம் கொழுக்கட்டை, லட்டு எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை நிஜமாக பார்த்ததே இல்லைங்க. அவங்களுக்கு நிஜமாக பயங்கர எப்படி சொல்கிறது, இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு அரிசி சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த அரிசியில் செம்பருத்தி இதழ் இருக்குது பார்த்தீங்களா, செம்பருத்தி இதழை கவர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே தேங்காய் வச்சு பூரணை வச்சு இந்த கொழுக்கட்டை வாழை இலையில் வச்சுருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த கொழுக்கட்டை நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா மோமோஸ் அது இதுன்னு உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மோமோஸை விட பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை தாங்க. அதுவும் நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு என்னன்னாலும் கொழுக்கட்டை தான். ஸோ இந்த கொழுக்கட்டையை என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தா. மொத்தம் நாங்கள் ஒரு 3 கொழுக்கட்டை வாங்கியிருந்தோம். சரி, ஆளுக்கு ஒன்று அப்படின்ட்டு. பட் இந்த கொழுக்கட்டை ஒன்றா பிரித்து பார்க்கும்போது என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாள். அவள் 3 கொழுக்கட்டையில் 2 கொழுக்கட்டை அவள் தாங்க ஃபுல்லாக சாப்பிட்டா. இந்த காணொலி ஃபுல்லாக பாருங்கள், என் பிள்ளை எந்த அளவுக்கு ரசித்து சாப்பிட்றா. ஆக்சுவலி நான் அந்த ஒரு ஃபுட் ரிவ்யூ நான் சும்மா நார்மலாக போடல. ஏன்னா என் குழந்தைக்கு ஒரு பொருளை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருள் நிஜமாகவே ஆரோக்கியமானதா இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நிஜமாக கொடுக்கலாமாங்கிறது நான் ரொம்ப யோசித்து தான் கொடுப்பேன். ஆனால் என் குழந்தைக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஈவன் பார்த்தீங்கன்னா அதை அவள் எங்களுக்கு கூட கொடுக்காம அவளே வச்சு சாப்பிட்றா. நீங்கள் இந்த காணொலி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எங்களுக்கு கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லை, அவளுக்கு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இந்த கொழுக்கட்டையில் கொஞ்சம் இனிப்பு, அந்த பூரணத்துலலாம் கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துருக்கு, அதனால் அவள் நல்லா சாப்பிட்டா. செம்பருத்தி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த செம்பருத்தி இதில் அந்த கொழுக்கட்டை பண்ணது நிஜமாக சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த கோயம்பேடு டு திருமங்கலம் அந்த பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பார்க்குக்கு வெளியே தான் அந்த அண்ணா இந்த பருத்திப்பால், சூப்பு இந்த மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமான உணவுகளை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் பிள்ளை லட்டு கூட எனக்கு கொடுக்கலங்க, லட்டு கொடுக்கல, கொழுக்கட்டை கொடுக்கல, அது எல்லாத்தையும் அவளே வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. உங்கள் வீட்டு குழந்தைக்கு நீங்கள் வெளியே போனீங்கன்னா
பானிபூரி, காளான், மோமோஸு அந்த மாதிரி அன்ஹெல்தியாக கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்தியான உணவுகளும் சென்னையில் நிறையவே இருக்குது. நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம தேடி தேடி பார்க்கும்போது நிறைய அன்ஹெல்தி தான் நிறைய கிடைக்கிது. ஸோ நீங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்தியான ஆப்ஷன்ஸுமே வந்து நிறைய வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வயசுலேருந்தே சத்தான உணவுகளை கொடுத்து வளர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ வாங்கிட்டு வந்த லட்டை நானும் என் பிள்ளையும் போட்டி போட்டு எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் நான் வந்து அந்த ஃபுட்டுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த உணவுகள் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணவை வந்து கொடுக்குறதுக்கு தயக்கமே இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ ஒரு வயசு குழந்தைக்கு வெளியே கூட்டு போயிட்டோம், ஸோ நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒரு பானிபூரி, காளான் சாப்பிட்றோன்ட்டு குழந்தைக்கு அதை பழக்காதீங்க. ஸோ குழந்தைக்கு எப்போவுமே ஆரோக்கியமானதை பழக்குங்க. நம்மளும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஸோ குழந்தைக்கு மட்டும் எதுக்கு ஆரோக்கியம்? நம்மளும் ஆரோக்கியமாக இருந்தால் தானே குழந்தைய ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். ஸோ எப்போவுமே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை தேடியே போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக நான் பார்க்குக்கு போகும்போது நான் பார்த்த விஷயத்தை நான் உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்லியிருக்கேன். இந்த ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ரிவ்யூவுக்கு இணைந்திருங்கள். நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.